ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். எந்தெந்த காய்கறிகளை சாப்பிட்டா 60 வயசுக்கு அப்புறமாவும் பலம் கிடைக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த காயில் என்ன சத்து இருக்குது, காய்கறிகளை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் கேரட். விட்டமின் ஏ கேரட்டில் அதிகமாகவே இருக்குது. கேரட்டை நீங்கள் அப்படியே பச்சையாக சாப்பிட்றது நல்லது. 60 வயசுக்கு அப்புறமா வரக்கூடிய கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கேரட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தோள்கள்லாம் சுருங்கி இருக்குல்ல, அதை சரி செய்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் வைரஸ் பாக்டீரியாக்கள் இருக்குல்ல, இதெல்லாம் அழிக்கிறதுக்கும் கூட கேரட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? கேரட் ஜூஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கேரட் ஜூஸ் போட்டு குடிக்கிறதா இருந்தீங்கன்னா சுகர் சேர்க்க வேணாம். ஏன்னா 60 வயசுக்கு அப்புறம் இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்கும். அதனால கேரட் ஜூஸை சுகர் சேர்க்காமல் எடுத்துக்கலாம். சமைச்சு கூட நீங்கள் கேரட்டை சாப்பிடலாம். செகண்ட் ஒன் முருங்கைக்கீரை. 60 வயசுக்கு அப்புறமா கட்டாயம் சாப்பிட வேண்டிய கீரை அப்படின்னா முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் கால்சியம் அயன்லாம் இருக்கிறதுனால நம்மளோட உடம்பையும் எலும்பையும் பலமாக்கும். 60 வயசுக்கு அப்புறமா பிளட்டில் ஹீமோக்ளோபின் அளவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் முருங்கைக்கீரை உதவியாக இருக்கும். நரம்புகளை பலமாக்குறதுக்கும் 60 வயசுக்கு அப்புறமா வரக்கூடிய கண் பார்வை பிரச்சனை இருக்குல்ல, அதை தெளிவடைய செய்கிறதுக்கும் முருங்கைக்கீரை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முருங்கைக்கீரை சாம்பார், கூட்டு, பொரியல் இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா முருங்கைக்கீரையை பொடி மாதிரி செஞ்சு வச்சுட்டு சாதத்தில் போட்டு நீங்கள் சாப்பிடலாம். சூப்பு செஞ்சு கூட குடிக்கலாம். வாரத்தில் 2 முறையாவது 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் கட்டாயமாக உங்களோட உணவில் முருங்கைக்கீரை எடுத்துக்கணும். தேர்ட் ஒன் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. 60 வயசுக்கு அப்புறமாவும் நீடிய ஆயுள் உங்களுக்கு தரக்கூடியதுன்னா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு தான். அதனால தான் சாகாவரம் தரக்கூடிய சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இயற்கையான முறையில் ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கலாம். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை வள்ளிக்கிழங்குல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் இருக்குல்ல, அதுவும் விட்டமின் ஏவா மாறி கண்களுக்கும் இதயத்துக்கும் நல்லது. இதை வேக வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபோர்த் ஒன் பசலைக்கீரை. 60 வயசுக்கு அப்புறமா பிபி சுகர் எல்லாம் தன்னால் வர தொடங்கிடும். இந்த பசலைக்கீரையை நீங்கள் சாப்பிட்றப்ப அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் நரம்புகளை பலமாக்குறதுக்கும் பசலைக்கீரை அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் உணவில் எடுத்துக்கணும். பசலைக்கீரை அப்படிங்கிறது தங்கத்துக்கு நிகரானது அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால இந்த பசலைக்கீரையை பார்த்துட்டிங்கன்னா கட்டாயம் வாங்கிட்டு வந்துடுங்க. இப்போ இமேஜில் இருக்குல்ல, இதுவும் பசலைக்கீரை தான். கொடி பசலை அப்படின்னு இன்னொரு பசலைக்கீரை இருக்குது. அதை கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடலாம். சூப்பு, கடையல் இது மாதிரி கூட நீங்கள் இந்த பசலைக்கீரையில் செஞ்சு சாப்பிடலாம். 60 வயசுக்கு அப்புறமா ஹீமோக்ளோபின் குறைவால் சோர்வு ஏற்படும். அதை தடுக்கிறதுக்கும் பசலைக்கீரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசலைக்கீரை ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால சோர்வை கட்டாயமாக தடுத்துரும். ஃபிஃப்த்து ஒன் வெங்காயம். ரத்தத்தை சுத்திகரிக்கிற பண்பு வெங்காயத்தில் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு 2 முறையாவது வெங்காயத்தை அப்படியே பச்சையாக எடுத்துக்கோங்க. அதுவும் சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பலன் அதிகமாகவே இருக்கும். நம்மளோட முன்னோர்கள்லாம் பழைய சாதமும் பச்சை வெங்காயமும் சாப்பிட்டாங்க. அதனால தான் அவங்க 60 வயசுலேயும் பலமாக இருந்தாங்க. ஹார்ட்டுக்கும் சிறுநீரக ஆரோக்கியத்துக்கும் ஹீட் பாடி இருக்கும்ல, அவங்களுக்கும் இந்த வெங்காயம் அப்படிங்கிறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். 60 வயதுக்கு அப்புறமாவும் நீங்கள் பலமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் வெங்காயத்தை எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் 60 வயதுக்கு அப்புறமா கட்டாயம் சாப்பிட வேண்டிய 5 காய்கறிகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். 60 வயசு ஆனதுக்கப்புறமா சுகரு ப்ரெஷரு இதெல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக எல்லா இதுக்கும், அதாவது சாதாரணமாக கால்வலி கைவலி இதுக்கெல்லாம் டேப்லெட் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அப்படி டேப்லெட் எடுத்தாலும் அது அந்த டைமில் சரியாகுமே தவிர அது நிரந்தர தீர்வாக இருக்காது. காய்கறிகள் மூலமாக உணவு மூலமாக அந்த பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுவும் முடியாத பட்சத்தில் அந்த வலிகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா டேப்லெட்டுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உணவுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து அதன் மூலியமாகவே இந்த நோய்களை நீங்கள் சரி பண்ண முயன்றப்ப அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து.
இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.